ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் ஒரு முக்கியமான டாபிக் பற்றி தான் பேச போகிறேன். என்ன டாபிக்னா, ஸ்பெண்டிங் டைம் வித் யுவர் செல்ஃப். மோஸ்ட் ஆஃப் தி டைம் நம்மளுக்காக நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இப்போல்லாம் நிறைய பேருக்கு அந்த அவேர்னஸ் வந்துருச்சு. ஸோ நம்மளை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு யோகா பண்ணுறதாகட்டும், எக்ஸசைசஸ் பண்ணுறதாகட்டும், இல்லை நல்ல ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிட்றதாகட்டும், வாக்கிங் போகிறது, ஜிம்முக்கு போகிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுக்காக பண்ணுறோம். அதெல்லாம் நல்ல விஷயம் தான், இல்லைன்னு சொல்ல. பட் நம்மளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, நம்மளுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எல்லோரும் பண்ணுறோம். பட் நம்மளோட டைம் எத்தனை பேர் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா ரொம்ப கம்மி பேர் தான் நினைக்கிறேன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி டைம் நம்ம என்ன நினைப்போம், தனிமையாக இருந்தாலே நம்மளுக்கு ஒரு மாதிரி ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஆகிடுவோம். ஏதாவது தனிமையாக இருக்கிறது பிடிக்காமல் ஏதாவது செல்ஃபோன் பார்க்குறதோ, இல்லை புக்ஸ் படிக்கிறதோ, இல்லை ஏதாவது டிவி பார்க்குறதோ, இல்லை யாரோட பிடிச்சவங்கள்ட்ட பேசுகிறதோ, இந்த மாதிரியே நம்ம பிஸியாகவே வச்சுருப்போம். மொழியே எதுவுமே பண்ணாமல் ஃபுல்லாக டெய்லி ஒரு 10 to 15 மினிட்ஸாவது நம்ம உட்கார்றோமாங்கிற கேள்வி கேட்டால் மோஸ்ட் ஆஃப் தி டைம் இல்லைங்கிற பதில் தான் வரும். அப்படி இல்லாமல் நீங்கள் டெய்லி கொஞ்சம் நேரமாவது ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட அமைதியாக உட்காருங்க. அதிகபட்சம் நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் இருக்கலாம். ஆனால் ஆரம்பம் 10 to 15 மினிட்ஸ். இப்போ தான் நீங்கள் பிகினர்னால் நீங்கள் 10 to 15 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டால் போதும். கொஞ்சம் நேரம் எதுவுமே பண்ணாமல் உங்கள் ஃபோனை நீங்கள் சைலண்ட்டில் போட்டுருங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்டே சொல்லிடுங்க, என்ன கொஞ்சம் நேரம் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு. நீங்கள் கொஞ்சம் நேரம் எதுவுமே பண்ணாமல் அமைதியாக உட்காந்துருங்க. நீங்கள் மெடிடேஷன் தான் பண்ணணும்னு கூட இல்லை, நீங்கள் அமைதியாக உட்காந்துட்டு உங்கள் தாட்ஸை நீங்கள் உட்கார டெய்லி பண்ண கொஞ்சம் நாளே ஃபஸ்ட்டு ஒரு நீங்கள் 10 to 15 டேஸ் கூட பண்ணி பார்க்கலாம். அமைதியாக உட்கார ஏதாவது ஒரு எண்ணங்கள் வரும். அந்த எண்ணத்தை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா ஓஷோவே சொல்லியிருக்காரு, நம்மளோட எண்ணத்தை வந்து ஹோஸ்ட் மாதிரி பார்த்துட்டு எண்ணத்தை வந்து கெஸ்ட்டாக பார்த்துட்டு நம்ம ஹோஸ்ட்டாக இருக்கணும். நம்மளோட எண்ணத்தை தான் நம்ம நினச்சிட்டு அதோட போய் வளரக்கூடாது. டிட்டாச்சாக இருந்துட்டு அதை பற்றி அந்த தாட்ஸுங்கிற விஷயத்தை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ கண்டிப்பாக மேக் பண்ணுறேன். அது ஒரு செக்மெண்ட்டாகவே நான் மேக் பண்ணுறேன். பட் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, தாட்ஸை வந்து ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணுங்கள். என்ன மாதிரி தாட்ஸ் வருது, நெகட்டிவாக இருக்கா, பாசிட்டிவாக இருக்கா, இல்லை என்ன மாதிரி விஷயங்கள், என்ன இமோஷன்ஸ் வருது. இன்றைக்கி கண்டிப்பாக ஏதாவது அன்னைக்கு யாராவது ஒருத்தங்க நம்மளை பற்றி பேசினதுலேருந்து ஆரம்பித்து எல்லாம் நம்மளுக்கு வரும். அதையும் அந்த விஷயத்தில் நம்ம என்ன எல்லாமே இப்போ சப்போஸ் யாராவது ஒருத்தங்களை வந்து உங்களுக்கு கோவப்படுத்துகிற மாதிரி பேசியிருக்கலாம். அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும், நம்ம ரியாக்ட் பண்ணோமா இல்லை ரெஸ்பாண்ட் பண்ணோமா அமைதியாக இருந்து, அப்படிங்கிறத நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். இதை நீங்கள் ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க, அவங்க கோவப்பட்ட நீங்களும் கோவப்படுறீங்க, டக்குன்னா நம்ம ஏன் கோவப்பட்டோம் அப்படின்னு நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். நம்ம நினைப்போம் என்ன கோவப்படாமல் என்ன பண்ணுவோம், அப்புறம் அவங்க நம்மளை கோவப்படுத்துனாங்கல்ல அப்படின்னு. அப்படி கிடையாது. அவங்க நம்மளை கோவப்படுத்தலை, அவங்க ஜஸ்ட் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறாங்க. பட் நம்ம என்ன ரியாக்ட் பண்ணணும், நம்மளோட அவுட்புட் என்னவாக இருக்கணுங்கிறது நம்ம தான் முடிவு பண்ணுறோம். நம்ம ரியாக்ட் பண்ணணுமா இல்லை அமைதியாக இருந்து அந்த விஷயத்தை அனலைஸ் பண்ணி ரெஸ்பாண்ட் பண்ணணுமாங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் ஒருத்தங்க இப்போ சப்போஸ் கோவப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க நிறைய விஷயத்தில் அதே மாதிரி கோவப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த ஒரு பேட்டர்னாகவே ஆயிரும் அவங்களுக்கு. அதே மாதிரி சில பேர் ரொம்ப கவலைப்படுவாங்க, எதை எடுத்தாலும் கவலைப்படுவாங்க. அவங்களுக்கு வந்து எந்த விஷயம் பார்த்தாலும் அதுக்குள்ளே ஏதாவது ஒரு கவலை மட்டுமே அவங்களுக்கு திரும்ப ரிப்பீட்டடாக அதே மாதிரி பேட்டர்னே இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேட்டர்ன் நீங்கள் தனிமையில் உட்காரும்போது உங்களோட திங்கிங் பேட்டர்ன் வந்து எந்த மாதிரி பேட்டர்ன் நம்ம ஃபாலோ பண்ணுறோம், என்ன மாதிரி பிஹேவியர் நம்மளுக்குள்ள இருக்குது, எந்த இமோஷன் ரொம்ப அதிகமாக நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்குது, எந்த மாதிரி தாட்ஸ் நம்மளோட இருக்குது, அதே மாதிரி செல்ஃப் டாக் நம்ம உள்ளுக்குள்ளே என்ன இன்டர்னல் கான்வர்சேஷன் நம்மளோட ஓடுது, பாசிட்டிவாக ஓடுதா நெகட்டிவாக ஓடுதா. ஏன்னா செல்ஃப் டாக்கே இப்போ எப்படின்னா மோஸ்ட் ஆஃப் தி டைம் நம்ம எப்படி நம்மளோட ஓடுது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், நம்மளோட நான் வர்த்தி, நான் என்னால் நல்ல விஷயங்கள்லாம் பண்ண முடியும், என்னால் எல்லாமே நல்லா கான்ஃபிடெண்ட்டாக நான் இருக்கேன், இப்படிலாம் பேசினா அதுக்கு பேர் பாசிட்டிவ் செல்ஃப் டாக். இதே நான் வர்த்தியே இல்லை, என்னால் எதுவுமே பண்ண முடியாது, நான் எது பண்ணாலும் நல்லா இருக்காது, இப்படிலாம் நீங்கள் பேசுனீங்கன்னா அது நெகட்டிவ் செல்ஃப் டாக். ஸோ நீங்கள் என்ன மாதிரி செல்ஃப் டாக் நம்மளுக்குள்ளேயே நம்ம கண்டிப்பாக கான்வர்சேஷன் எந்திரிச்சதுலேருந்து நம்மளுக்கு நைட்டு தூங்குற வரை நம்மளுக்கு எண்ணத்தில் ஏதாவது ஓடிக்கிட்டே தான் இருக்கும் இல்லையா. அதில் நீங்கள் என்ன மாதிரி உங்களோட நீங்கள் பேசிக்கிறீங்கன்னு பாருங்கள். நல்ல விதமாக பேசுகிறீங்களா, கெட்ட விதமாக பேசுகிறீங்க. சப்போஸ் உங்களுக்கு யோசிக்கும் போது இது பண்ணது கஷ்டமாக இருந்துச்சுன்னா டைரியும் பென் எடுத்துக்கோங்க. நீங்கள் அந்த என்ன எண்ணங்கள் வருதோ அதை முதல்ல நீங்கள் ரைட் டவுன் பண்ணுங்கள். எந்த மாதிரி பேட்டர்ன் வருது நான் எழுதி பார்க்கும்போது சில பேருக்கு இன்னும் நல்லா புரியும். ஸோ நீங்கள் எழுத ஆரம்பிங்க. எழுதும்போது நம்மளுக்கு அந்த முதல்ல நம்மளுக்கு ஒரு உள்ளுக்குள்ளே நிறைய ஃப்ரஸ்ட்ரேஷன் இருந்தால் கூட நீங்கள் எழுதலாம். இல்லை நீங்கள் தாட்ஸையும் எழுதி பார்க்கலாம். எழுதும்போது நமக்கு அந்த தனிமையில் ஒரு 10 to 15 நிமிஷம் டெய்லி உட்கார சொல்கிறேன் இல்லையா, அந்த டைமில் நீங்கள் எழுதுங்க. உங்கள் தாட்ஸ் எல்லாம் நீங்கள் எழுதும்போது நீங்கள் அதை வாட்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே புரியும் என்ன பேட்டர்ன் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. சப்போஸ் அதில் நெகட்டிவ் பேட்டர்ன்ஸ் தான் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் பாசிட்டிவாக எப்படி மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு தேர்ட் பார்ட்டி, சப்போஸ் ஏதோ ஒரு பர்சனே இந்த பிரச்சனை எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட வராங்கன்னா நீங்கள் அவங்கள்ட்ட எப்படி பேசுவீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்களுக்கு பதில் கொடுக்க ஆரம்பிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா, வர்த்தியே இல்லை, என்னால் இதை பண்ண முடியாது, நான் ஐ எம் நாட் வர்தி, ஐ எம் நாட் எனஃப், இப்படிலாம் நிறைய அவங்க சொல்கிறாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு எப்படி பேசுவீங்க. நம்ம மோஸ்ட் ஆஃப் தி டைம்
தள்ளி நின்று பார்க்கும்போது தேர்ட் பார்ட்டிங்கும் போது நம்ம ரொம்ப வளர மாட்டோம் சுச்சுவேஷனில். ஸோ நம்ம நல்லாவே அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுத்துருவோம். இதே விஷயம் நம்மளோட பிரச்சனைலாம் நம்மளால் அது ரொம்ப அதில் வளர ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா நம்ம ரொம்ப இன்டல்ஜ் ஆகிறோம் அந்த விஷயத்தில் இல்லையா. நம்மளோட விஷயம் போது அதில் ரொம்ப வளர ஆரம்பிச்சிருவோம். அப்படி இல்லாமல் நீங்கள் அந்த விஷயம் ஒதுக்கிட்டு அந்த எண்ணம் நம்ம வேறு நம்ம எண்ணம் வேறு அப்படிங்கிறதுல நீங்கள் முதல்ல தெளிவாகணும். ஓஷோ சொன்ன மாதிரி நம்ம எண்ணங்கள் வந்து நம்மளோட கெஸ்ட், நம்ம ஹோஸ்ட்டாக இருந்து கெஸ்ட்டை வரவேற்கணும் ஒழிய நம்மளும் எப்படியே கெஸ்ட்டாக இதாகிட்டு வளரக்கூடாது. எண்ணங்கள்ங்கிறது நம்ம கிடையாது. ஏன்னா சின்ன வயசுலேருந்து சாகிறதுக்குள்ளே நம்மளுக்கு எவ்வளவோ எண்ணங்கள் வாழ்க்கையில் வருது. எத்தனையோ எண்ணத்தை நம்ம சின்ன வயசில் யோசித்த மாதிரி இப்போ யோசிக்க மாட்டோம். எவ்வளோ மாறுது நம்மளுக்குள்ள இல்லையா. அதே நம்ம தான் திங்கிங் தான், நம்மளுக்கு அது மாற்றமே அடையக்கூடாது இல்லையா. நம்ம ஒன்றா தானே இருக்கணும். அப்படி இல்லை, நம்மளுக்கு சின்ன வயசுலேயே ஏதோ ஒரு சில விஷயத்துக்கு நம்ம நம்பிக்கை வச்சுருந்துருப்போம், சில எண்ணங்கள் வச்சுருந்துருப்போம். இப்போ அந்த எண்ணங்கள் மாறி இருக்கும், நிறைய மாற்றம் பெற்றிருக்கும். ஸோ இதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட தாட்ஸ் கிடையாது. நம்மளுக்கு தாட்ஸ் வருதுன்னு நம்மளே அந்த தாட்ஸ் கிடையாது. கரெக்டாக? ஸோ நீங்கள் அதை முதல்ல தெளிவாகிக்கணும். அப்படி தெளிவானால் தான் உங்களால் அந்த தாட்ஸை சேஞ்ச் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது அமைதியாக மைண்டை பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கிட்டு அந்த தாட்ஸை ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள். அது வாட்ச் பண்ண ஈஸியாக இருந்துச்சுன்னா வாட்ச் பண்ணுங்கள். இல்லை எழுதும் போது உங்களுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா நீங்கள் எழுதலாம். எழுதிட்டு அதை நீங்கள் முதல்ல ரீஃப்ரேம் பண்ண ஆரம்பிங்க. நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அதை பாசிட்டிவாக மாற்ற ஆரம்பிங்க. இப்போ சப்போஸ் யாராவது ஒருத்தங்க வெளியில் இப்போ ரொம்ப ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னே வச்சுப்போம், இல்லை குழந்தைங்க இருக்காங்கன்னு வச்சுப்போம். அவங்க மேலே ரொம்ப அதிகமாக அவங்க அட்டாச்மெண்ட் வச்சுருந்தாங்கன்னா அவங்க வெளியில் போனாலே ஒரு பயம் வரும். ஐயோ ஏதாவது ஆயிடுச்சுன்னா, ஐயோ ஏதாவது சப்போஸ் ஃபோன் பண்ணுறவங்க உடனே எடுக்கலன்னா டக்குன்னு நெகட்டிவாக தான் யோசிப்போம். அவங்க மேபி ஏதாவது பிரச்சனையில மாட்டியிருப்பாங்களா, இல்லை எதாவது ஆயிருக்குமா அப்படிலாம் யோசிக்காமல், ஏன் இப்போ மேபி அது பிஸியாக கூட இருக்கலாம், இல்லை பேட்ரி டெட் ஆகிருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது விஷயமாக கூட இருக்கலாம். நம்ம எல்லாத்துக்கும் நெகட்டிவாகவே பார்க்கணும். இந்த மாதிரி பர்ஸ்பெக்டிவில் கூட பார்க்கலாம் இல்லையா. ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் எண்ணத்தை நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். அதேமாதிரி ஒருத்தவங்களுக்கு ரொம்ப அதிகமாக கோவம் வருதுன்னா அது நீங்கள் எப்படி, அது எங்கேருந்து ஆரம்பிச்சதுக்கு மூல காரணம் ஏதாவது ஒன்று இருக்கும் இல்லையா. அதுக்கு கோவமே மோஸ்ட் ஆஃப் தி டைம் நம்ம ஒரு விஷயத்தில் நம்ம இது கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு நினைப்போம். அது நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போணுச்சுன்னா உடனே நம்மளுக்கு கோவம் வரும். ஸோ அந்த மாதிரி விஷயத்த நம்ம பார்க்கலாம். நம்மளை தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஒழிய வெளியில் சுச்சுவேஷனையோ இல்லை அடுத்த பர்சனையோ நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கிறத முதல்ல நம்ம நல்லா உணர்ந்துக்கணும். அதை உணர்ந்தாலே கோவங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். கோவங்கிறதுக்கு பதிலாக கம்பேஷன் கொண்டு வாங்க. இப்போ யாராவது ஒருத்தவங்க பேசுகிறது உங்களுக்கு டக்குன்னு கோவம் வருது அப்படின்னா அப்படி இல்லாமல் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பேசுகிறாங்க. அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் அது. நம்ம அதுக்கு கோவப்படணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம சரியாக இருக்க பட்சத்தில் நம்ம வேலையை பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவு கொண்டு வந்தீங்கன்னா கோவம் வருது குறையும். அதே மாதிரி கோவத்தினால நம்ம யாரையும் மாற்ற முடியாது. ஏன்னா சப்போஸ் கோவப்பட்டு நம்ம ஏதாவது ஒரு பண்ணுறோன்னா அவங்க நம்மள்ட்ட அந்த விஷயத்தை மேபி சொல்லாமல் இருக்கலாம், மறைக்கலாம். குழந்தைங்கள்ட்ட நீங்கள் கோவப்படுறீங்கன்னா அவங்க உங்கள்கிட்ட மேபி மறைக்கலாம். பட் வெளியில் போயிட்டு அவங்க அதே விஷயத்தை கூட திருப்பி பண்ணுவாங்க. அதனால் கோவத்தினாலேயோ ஆத்திரத்தினாலேயோ இல்லை எந்த நெகட்டிவ் இமோஷன்ஸாலேயும் நம்மளுக்கு எந்த நல்லதும் நடக்க போகிறது கிடையாதுங்கிறத முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா உங்கள் இமோஷன்ஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நெகட்டிவ் இமோஷன்ஸ்லேருந்து வெளியில் வர முடியும். அது ஒரு மூல காரணத்தையும் கண்டுபிடிக்கும். சில பேர் கண்டிப்பாக ஏதாவது சின்ன வயசில் ஏதாவது நடந்திருக்கும், அந்த ஒரு விஷயத்தினாலேயே உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கும். சின்ன வயசில் யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு சீட் பண்ணியிருக்கலாம், ஏதாவது நடந்திருக்கலாம், ஏதாவது ஒரு நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு நடந்துருந்துருக்கலாம். ஸோ அதனாலேயே அவங்க யார் மேலேயும் ஒரு நம்பிக்கை வைக்காமலேயே இருப்பாங்க. யாரை பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரிப்பீட்டட் பிஹேவியராகவே அவங்களுக்கு மாறி இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் டைம் தனியாக தன்னோட ஸ்பெண்ட் பண்ணும்போது நம்ம இந்த கொஞ்ச நாள் நீங்கள் தனியாக உட்காரும்போது உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். டக்குன்னு இதாக பண்ணலாமா, பார்க்கலாமா, யார்ட்டையா பேசலாமா, இல்லை இந்த திங்கிங்லாம் வரும்போது என்னோட இப்படிலாம் எண்ணங்கள் வருது அப்படிலாம் உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்க மாதிரி இருந்தாலுமே நீங்கள் எதுவும் யோசிக்காதீங்க. அமைதியாக கொஞ்சம் நேரம் உட்காருங்க. ஒரு 5 to 10 minutes அமைதியாக உட்காந்து நீங்கள் பார்க்க அந்த எண்ணத்தை ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணுங்கள். அதோட போய் நீங்கள் வளர வேணாம். ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணுங்கள். ஓகே இந்த மாதிரி எண்ணங்கள் தான் வருது, இதுக்கு நம்ம எப்படி ரீஃப்ரேம் பண்ணலாம் அப்படிலாம் யோசிங்க. இதை பற்றி நான் இன்னும் நிறைய உங்களுக்கு வீடியோஸில் வர டைமில் போடுறேன். ஆங்கர் பற்றி, தாட்ஸ், இமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ், எப்படி அதெல்லாம் ஹேண்டில் பண்ணணும், இது மாதிரி நிறைய விஷயத்தை நான் தனியாகவே உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவை போடுறேன். இப்போ நான் பேசின வீடியோ ரொம்ப லாங்காக போயிடும். இதில் நான் ஜஸ்ட் என்ன சொல்ல வரேன்னா, உங்களோட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான முக்கியத்துவம், டெய்லி நீங்கள் ஒரு கொஞ்சம் நேரமாவது உங்களோட உட்காருங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டேன். இது பண்ண உங்களுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா முன்னாடிக்கு இப்போக்கே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு கொஞ்ச நாள் நீங்கள் பண்ணிங்கனாலே ஒரு நல்ல பெட்டர் வெர்ஷனாக நீங்கள் மாறுறது உங்களுக்கு தெரியும். ஒரு கிளாரிட்டி வரும். இவர் அரிஸ்டாட்டிலே சொல்லியிருக்காரு, knowing yourself is the beginning of wisdom அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் உங்களையும் உணர்றது தான் எல்லா விஸ்டம்க்கான பிகினிங்காக இருக்கும். ஏன்னா நீங்கள் உங்களை உணர உங்களுக்கு கிளாரிட்டி வர நீங்கள் உங்களையும் நிறைய மாற்றிப்பீங்க. உங்களுக்குள்ள ஒரு நல்ல பெட்டர் வெர்ஷனாக நீங்கள் மாறுவீங்க. ஒன்ஸ் நீங்கள் நல்ல பெட்டர் வெர்ஷனாக மாறிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வெளியில் பீப்புளை ஹேண்டில் பண்ணுறது, சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக வரும். நல்ல எஃபர்ட்லெஸ்லேயே உங்களால் பண்ண முடியும். முன்னாடி பார்த்து ஒரு டக்குன்னு கோவப்படுற ஒரு விஷயத்துக்கு இப்போ நீங்கள் டக்குன்னு கோவப்பட மாட்டீங்க. ஒரு நிமிஷம் அதை அமைதியாக இருந்து அதை அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட அதுக்கு என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுமோ நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கே நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் உணர முடியும். அதே மாதிரி நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண ஒரு நம்மளை பற்றி ஒரு புரிதல் வர்றது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு மனசில்
இதுவரையிலும் கவலைப்பட்ட நிறைய விஷயங்களுக்கு நம்ம எப்படி கவலைப்பட்ட நிறைய விஷயங்களுக்கு நம்ம இது மாதிரி பண்ணாமல் இப்படி பண்ணலாங்கிற ஒரு கிளாரிட்டி வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நிறைய டைம் உங்களோட ஸ்பெண்ட் பண்ண முதல்ல நம்மளோட நம்ம நல்ல ஒரு ஃப்ரெண்ட் ஆகலாம். உங்களோட நீங்கள் செல்ஃப் லவ் உங்களுக்கு செல்ஃப் லவ் நீங்கள் அதிகப்படுத்திக்க, செல்ஃப் லவ் அதிகமாகும். செல்ஃப் லவ் படித்திக்க உங்களுக்கு அடுத்தவங்கள்ட்ட வேலிடேஷனோ லவ்வோ வேணுங்கிறது எதிர்பார்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அதனால் நீங்கள் கொஞ்சம் நேரம் உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். என்ன சொல்லுவோம் தெரியுமா, இதே 2 பேர் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்களோ இல்லை வாட் எந்த ரிலேஷன்ஷிப், அது கப்பலாக இருக்கலாம், பேரண்ட்ஸாக இருக்கலாம், அவங்கள பற்றி நல்லா புரிஞ்சுக்கணும், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அடுத்தவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்கணும், நம்மளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அதை நீங்கள் பண்ண உங்களுக்கு நிறைய வாழ்க்கையில் நிறைய டிஃப்ரென்ஸ் நீங்களே உணர்வீங்க. உங்களால் நிறைய ஒரு பெட்டர் பர்சனாக மாற முடியும். நம்மளை மாற்றிக்க நம்மளை சுற்றி இருக்க உலகமும் மாற ஆரம்பிக்கும். ஸோ அதனால் இந்த விஷயம் தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது உங்கள் கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லேயும் போடலாம். இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் தான் நான் இந்த சேனலில் பேசுவேன். ஸோ உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.